ஹாய் குடீஸ், இன்னைக்கு நம்ம ஈஸியா ரொம்ப சிம்பிளா மசாலாவே இல்லாம வெஜ் பிரியாணி பண்றது எப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றிடலாம். இது கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடணுன்னா பிரியாணி ஐட்டம்ஸ் பட்டை, கிராம்பு, ஸ்டார் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே பெரிய வெங்காயம் 2 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேஸ்ட் அரைக்க சின்ன வெங்காயம், புதினா, மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய். இந்த பிரியாணிக்கு இந்த பேஸ்ட் தான் இப்போ நல்லா சுவையை தரப்போகுது. ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நான் பீன்ஸ், கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் மீல் மேக்கர், பச்சை பட்டாணி இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட இல்லை, பீன்ஸ் கேரட் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. காய் வேகணுங்கிறதுக்காக தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். காய் நல்லா வெந்து வரட்டும். ஓகேயா, இப்போ பாருங்க, வெஜிடபிள் ஆயில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த உலக்கில் 1 உலக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது நம்ம பேஸ்ட் அரைச்சோம்ல, அந்த மிக்சியை அலசி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைம்ல நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தண்ணியோட கொஞ்சம் உப்பு கரிக்கணும். அப்பதான் அரிசி போடும்போது வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கேன். இப்போ அது சேர்த்துடலாம். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிம்ல வச்சுட்டு தம் போட்டுடலாம். நீங்க குக்கர்ல செய்யற மாதிரி இருந்தா நீங்க ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், ஸ்மெல்லே சூப்பரா வருதுங்க.